तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியினரே, நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்க போகிறீங்க. இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்கர நிலையில் இருந்தாலும் குருசாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கப் போகுது. முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவங்களால் உதவியும் கிடைக்க போகுது. உங்களின் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ள போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும், மனதில் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலம் பலம் பெற்றிருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவு கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து போன குடும்ப உறுப்பினர் மீண்டும் சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கூடும். சுக்கிரனின் சார பலத்தால் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை போடுவாங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்க போது. செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் கவனமாக இருக்கணும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான ஒரு நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில் ஒரு மேன்மை ஏற்படும். அடுத்தது அஸ்வினியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தது பரணியை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும்.
அவங்களுடன் இனிமையான பேசி பொழுதை வந்து கழிப்பீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள்லாம் நடக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரத்து கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். காரிய அனுகூலம் உண்டாகும். ஏதாவது மனக்கவலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவாங்க. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது முருகனுக்கு வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். கவலைகள் அனைத்தும் தீருமுங்க. மற்றவங்களிடம் இன்முகத்துடன் பேசி பழகுவீங்க நீங்கள் என்கிறதுனால உங்களிடம் மற்றவங்க நட்பு பாராட்டுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய வேணாம். பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வியாபாரிகள் அதிகமாக முதல் போடுவதை தவிர்ப்பது நல்லது. இருக்கும் இருப்புகளை கழித்து விடுவது நல்லது. உடல் நலத்தில் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவீங்க. குடும்ப தலைவிகளுக்கு தம்பதிகளுக்கு இடையே அன்பு பலப்படும். இருவரும் இணைந்து குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க. மாமியார் உறவுகள் மேம்படும். கலைஞர்களுக்கு பெரிய பேனர்களிடமிருந்து அழைப்பு வந்து சேரும். அவர்களிடம் பணியுடன் நடந்து கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது பலன் தரும். மாணவர்கள் தாங்கள் நினைத்த துறையில் படிக்க வேண்டுமென்றால் அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யணும். விளையாட்டு போக்கை கைவிடுவது நல்லது.